ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வாணி ரங்கோலிஸ். இன்றைக்கி நான் 2 சிம்பிளான கோலம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய மொக்க காமெடி பேசியும் சொல்லியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, நான் இன்றைக்கி ஒரு காமெடி சொல்லலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாமியாரும் மருமகளும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து மருமக மாமியார் கிட்ட சொன்னாங்களாம், அத்தை நீங்கள் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப நாளாக உழைச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நீங்களும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, உலக அதிசயத்தில் 7 அதிசயத்தில் ஒரு அதிசயமாவது நான் சாகிறதுக்குள்ளே பார்த்துட்டு போகணும்னு சொன்னீங்களத்த. என்னால் 7 அதிசயத்தை பார்க்க உங்களுக்கு அனுப்ப முடியலனாலும் ஒரு ஊர் மட்டும் அந்த 7 அதிசயத்தில் ஒரு அதிசயம் மட்டும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அத்தை. உங்கள் பிள்ளைக்கிட்ட சொல்லி நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மாமியாரும் ஆர்வமா, அப்படியாம்மா, எந்த ஊருக்குமா, எந்த நாட்டுக்குமா, எனக்கு எந்த அதிசயத்தம்மா பார்க்க போகிறேன் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அதான் சீன பெருஞ்சூரை போய் பார்த்துட்டு வாங்கத்த, சைனாவுக்கு போக தான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அத்தை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு மாமியார் போனவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் காமெடியும் மீம்ஸும் போயிட்டுருக்கு. இந்த ஜோக் வந்து நானே கண்டுபிடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை திட்டாதீங்க மொக்க காமெடின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நம்ம கொரோனாவை பற்றி ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நல்லா தான் நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. நம்மளும் அதுக்கான அவேர்னஸும் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசியில் வீட்டு உதவி குறிப்புகளுக்கான ஒரு டெய்லி டிப்ஸ் ரெண்டு டிப்ஸ் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த டிப்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.